வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். நெல்லை டு நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பல இடங்களில் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் இன்று மற்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில பல்வேறு பகுதிகளில் வெயில் கடுமையாக சுட்டெரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதற்கு அஞ்சு நடுங்குகிறார்கள். அந்த அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. நேற்றாவது அதிகபட்சம் மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரியும், தூத்துக்குடியில் 102 டிகிரியும், மதுரை திருத்தணியில் 101 டிகிரியும், ஈரோடு, தஞ்சை, நாகை மற்றும் மீனம்பாக்கத்தில் தலா 100 டிகிரி செல்சியஸும் வெப்பம் சுட்டெரித்தது. இந்த நிலையில் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை, அதாவது மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 to 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 to 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நாளை வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில், அதாவது காலை 10 மணி வரை 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதாவது நெல்லை, தென்காசி, குமரி, நீலகிரி, கோவை, தேனி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.